மகள் பிறந்தப்போ எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. என்னுடைய படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் என்னுடைய மகளை திரும்ப பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு என்னுடைய படம் போனப்போ. அது மெயினாக வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான உதவி செய்த நபர் யாராவது? நிறையா பேர் இருக்காங்க. நம்ம நெட்டில் ஒரு ஆளை ஒரு பேரை மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று சார்ந்து தானே ஒன்று கண்டிப்பாக. ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் ஒன்று இருக்க முடியும் இல்லைங்களா? அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. யங்ஸ்டன் இன்டர்நேஷனல் மீடியா திரைக்கலை த ஆர்ட் ஆஃப் சினிமா நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட் டைரக்டர் பித்தாக் புகழேந்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வட்டக்கனல், ஒரு டைரக்டரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்லணும்னா, அது வார்த்தைகளை தேடணும். கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும், லேக் ஆகும். இவங்களாம் பொறுப்பாங்களான்னு தெரியல, கேமராமேன்ஸ்லாம். ஒரு முதல் குழந்தைக்கு ஒரு தந்தையாகிறப்ப ஒரு ஃபீல் ஒன்று வரும். அது என் மகள் பிறந்தப்போ எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. என்னுடைய படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் என்னுடைய மகளை திரும்ப பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு என்னுடைய படம் தேட்டருக்கு போனப்போ. அதான் சொல்ல முடியாது, அதோட அந்த மகிழ்ச்சியை சொல்ல முடியாது. அது போய்கிட்டே இருக்கும். அது ஏன்னா வாழ்நாள் முழுசும் அந்த அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் மறக்கவே முடியாது இல்லைங்களா? ரொம்ப 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 சந்தோஷமான நிகழ்வு அது. அஸ் ஆடியன்ஸா நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த மூவி? அவுட் சைடரா பார்க்கும்போது இல்லை ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது? ஆடியன்ஸா நான் படத்தை பார்க்குறப்ப ஆடியன்ஸுக்கு நிறையா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டோம்னு எனக்கு ஒரு சின்ன குறை இருந்தது. ஏன்னா நம்ம சென்சார் போர்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டான சென்சார் போர்டு. ஆடியன்ஸுக்கு நிறைய விஷயத்த நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். அது எல்லாமே நாங்கள் மட்டும் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் அந்த ஒரு குறை இருந்தது எனக்கு ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்ப. நிறைய சொல்ல வேண்டிய அந்த விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், அதுதான் சென்சார் போர்டு நாங்கள் மட்டும் பார்த்துக்குறோம் டைரக்டர், நீங்கள் ஆடியன்ஸுக்கு அதை காட்ட தேவைன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் அந்த வருத்தப்பட்டு இருந்தது எனக்கு ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்ப. கண்டிப்பாக. ஓகே சார், சினிமா துறையில் உங்களுக்கு முதல் வாய்ப்பு எப்போ கிடைச்சிது? வட்டக்கரலையும் எனக்கு முதல் வாய்ப்பு தான், முதல் படம் தான் எனக்கு அது அந்த வாய்ப்பு ரொம்ப போராடி வாங்கினதான். ரொம்ப போராடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பழைய கதையாகவே இருப்பாது. எல்லாருமே போராடினா தான் கிடைக்கும் அது. ஆனால் அதுக்காக நான் ஒரு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணேன். ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணேன். அந்த இந்த இந்த ஒரு கதையை எழுதிட்டு வெயிட் பண்ணேன். ஒரே ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணேன். ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ண வர அந்த வாய்ப்பு நடந்தது, இந்த சந்தர்ப்பம் நடந்தது. வட்டக்கனல் மூவி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுக்கணும்னு என்ன இன்ஸ்பிரேஷன், எதனால அந்த ஸ்டோரி நீங்க சூஸ் பண்ணீங்க? நீங்க படம் பார்த்தீங்களா? சரி, ஓகே. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 உண்மை சம்பவம். அது ஒரு பத்திரிகை செய்தி. அது கேரளாவிலேருந்து டூருக்கு வந்த காலேஜ் பசங்க வடகால் போயிருக்காங்க. கொடைக்கானல் இருக்கிற ஒரு குட்கிராமம் வட்டக்கானல். அது அங்கே டூருக்கு போன பசங்க, ஏன்னா போன பசங்க அந்த மஷ்ரூம் கன்சியூம் பண்ணியிருக்கானுங்க. கன்சியூம் பண்ண பசங்க ஒரு 12 பேர் செத்து போயிட்டானுங்க. அதை எடுத்துட்டு நம்ம ஏதோ தரையில் நடக்கிறோட நடப்புலேயே வந்து மலை மேலே நடந்திருக்கானுங்க. கடைசியில் பார்த்தா அது பள்ளம். அது 12 பேருமே செத்து போயிட்டானுங்க. அது ஒரு பத்திரிகை செய்தியாக வந்தது. அப்போ எதாச்சும் அந்த பத்திரிகை செய்தி படிக்கிறப்ப மஷ்ரூம்குள்ளே ஒரு தனி உலகம் ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சது. சரி, இதே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி பண்ணது தான். இதனால நிறைய விமர்சனங்கள் அந்த மாதிரி இந்த மூவி எடுத்ததுனால ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, சென்சர் போர்டில் அந்த இஷ்யூ வந்ததுன்னு சொல்லுங்க. அது இல்லாமல் வேற யாராவது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஏன் இந்த ஸ்டோரி எடுத்தீங்க, இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையா கூட வரலாம், அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்திருக்கும்ல? நிறைய நாங்கள் ரிலீஸை ட்ரை பண்ணுறப்ப எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் நாங்கள் முயற்சி பண்ணோம். அவங்க அத்தனை பேருமே பேக் வாங்கிட்டாங்க. இந்த படத்தை கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம்னா எங்களுக்கு எனக்கு இந்த கெட்ட பேர் வந்துடும். ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்குது, இது தேவையில்லாமல் விமர்சனங்களை நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லி பல நிறுவனங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே முன் வரலை. அது மாதிரிலாம் சந்தித்தோம். அப்புறம் கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க, இது எதுக்கு எவனுக்குமே தெரியாத ஒரு விஷயம் உள்ள மறைஞ்சு கிடக்கு, நீ எதுக்கு அதை தூக்கிட்டு வந்து வெளியில் காட்டுற அப்படிலாம் சொன்னாங்க. இது வெளியில் தெரியணும், நீ அதுக்காக தான் ஏன் காட்டுறமேன்னு சொல்லி தான் போராடணும். முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணோம். இதுல மெயினா இந்த மூவி ஷூட்டிங் நடக்கும்போது ஏதாவது கால் ஷீட் இஷ்யூ, இல்லைன்னா திடீர்னு வந்து ஒரு ஆக்டர் வேண்டாம், அந்த மாதிரி ஏதாவது மெயினா நீங்க ஃபீல் பண்ண ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ்? டே ஒன்லேருந்து ஸ்ட்ரகிள் தான். இந்த எல்லா புதுமுக அறிமுக இயக்குநர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. அது எனக்கு மட்டும் இருந்ததுன்னு சொல்கிறதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் நாங்கள் இலிஸ்ட்ரேஷன்றதால வந்து எங்களுக்கு சன்னு தான் பிரச்சனை.
அவர் எப்போ வருவார் எப்போ போவாரெல்லாம் தெரியாது. நாங்கள் அவர் கூட போராட்டம் தான் பெரும் போராட்டமாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே எனக்கு சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. அவங்க சூரியனை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மனுஷன் ரொம்ப கோபக்காரன், எப்போ வருவேன் எப்போ போவான்னு தெரியாது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டேரக்டருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒத்துழைப்பு படித்தாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து சினிமா துறையில சினிமா துறையிலன்னு இல்லை, மெயினா வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான உதவி செய்த நபர் யாராவது? அப்படி பார்த்தா நிறையா பேர் இருக்காங்க. நம்ம நெட்டில் ஒரு ஆளை ஒரு பேரை மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று சார்ந்து தானே ஒன்று கண்டிப்பா ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் ஒன்று இருக்க முடியும் இல்லைங்களா? அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு ஆளை மட்டும் சொல்ல முடியல. என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. என்னோட மூத்தவர்கள், அதாவது நண்பர்கள் தாண்டி இருக்காங்க, ஒரு சிலர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு உங்களோட இந்த ஃபிலிம் ஜேர்னியில்? ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா, நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஒருத்தரான சினிமாவில் ஸ்டேபிளாக இருக்க முடியுமான்றதே பெரிய கேள்வி தான். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால தான் ஸ்டடியாக இருக்கேன். நார்மலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமான்னெல்லாம் ஒரு குழப்பம் வரதான் செய்யும். பட் அதையும் தாண்டி உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க அதுக்கு? இப்போ வரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட், பயங்கரமான ட்ரஸ்ட். ஆமாம், இப்போ வரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள நான் சொல்கிறது வெறும் வார்த்தையால் மட்டும் அவங்களுக்கு ஒரு நன்றியோ தேங்க்ஸோ சொல்கிறதெல்லாம் எந்த எதுவும் இல்லை. இப்போ வரையும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதால தான் இப்போ வரையும் நம்ம ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அவங்கள பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே கிராமத்தில் இருக்காங்க. அதனால் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு அவங்க யாருமே சினிமா பின்புலம் இல்லாத ஆட்கள். அவங்க எல்லாமே சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பம் தான் எங்களுது. மற்றபடி ஃபேமிலியை பற்றி சொல்கிறதுக்குலாம் ஒன்றும். இதனால் சினிமா துறையில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க? இல்லை, அது சத்தியமாக தெரியல. நானும் டெய்லி படுக்க போகிறப்ப யோசிக்கிறேன். நான் ஏன்டா ஊரில் இருந்ததுன்னா நல்லா நிம்மதியாக இருந்திருக்கலாம் போலக்கு. அண்ணன் அப்பா அக்கா தங்கச்சி மாமா மாதிரி நிம்மதியாக இருந்திருக்கலாமே, நம்ம ஏன்டா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி டெய்லி நைட்டு படுக்க போகிற மட்டும் ஞாபகம் வருது. ஆனால் படுக்க போகிறப்ப நிறைய மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்லாம் படிக்க போகிறப்போ இந்த மெசேஜுக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோமா, ஃபோன் கால்ஸுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோமா, அது ஒரு சொர்க்கத்தை கொடுக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும்ல, நீங்கள் நான் டைரக்டர் ஆகணும் அந்த மாதிரி. இல்லை, அது மாதிரி ஏன் வந்துச்சு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு நான் டிப்ளமோ பண்ணேன், படம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் பேர் சொன்னால் நல்லா இருக்காது. அந்த படம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இவ்வளோ தாண்டா அப்படின்னா நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான், வேற எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்லை, வேற ஒன்றுமே இல்லைங்க. நான் தான் டெய்லி யோசிச்சு பார்க்குறேன், நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு யாருமே கைடு கிடையாது. பின்னாடி இங்கே போடான்னு சொல்லி 53 ரூபா டிக்கெட்டு கூட நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் அவனை ஒருத்தன் கொடுத்து விட்டான், நவீன் சொல்லி ஒருத்தவன். மற்றபடி வேற ஒன்றுமே அங்கே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் வந்தேன்னு எனக்கும் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த சப்போர்ட்லாம் மட்டும்தான்? இல்லை, நான் சென்னைக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்லி என் வீட்டுக்கே தெரியாது முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு. நான் அப்ஸ்காண்ட், நான் அவ்வளோதான், எங்கன்னு தெரியல. போலீஸில் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்புறம் செய்தி போயிடுச்சு, அதனால விட்டாங்க அவங்க. அப்புறம் ஏதோ வந்தாச்சு. ஏதாவது ஒரு ஆக்டரோட நடிப்பை பார்த்து ரொம்ப அதிசயமா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க ரொம்ப அதிசயமா இப்படி நடிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நான் இன்னும் போகலை. நான் அடுத்தடுத்து நான் படங்கள் பண்றப்போ தான் இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா, என் படத்துல நடிச்ச இப்போ நடிகர்கள் இருக்காங்க. இப்போ சொல்லணும்னா ஆர்கே சுரேஷ் இருக்காரு. அவர் இப்போ நம்ம கூட பேசிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக தான் தெரியும் அவர். ஆனால் ஒரு ஷாட்டுக்கு ஒரு 10 டேக் போணுச்சுன்னா அந்த 10 டேக்குக்குமே வேற ரியாக்ஷன்ஸ் கேட்பேன். அந்த 10 டேக்குமே வேற ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாரு. வேற கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் வாங்கிக்கிட்டே இருப்பேன் நான். அது மாதிரி ஆர்கே நான் சொல்லலாம். அப்புறம் டாக்டர் முருகானந்தம் இருக்காரு, அவர் அது மாதிரி தான். ஜார்ஜ் இருக்காரு, அவர் அப்படி தான். அந்த விஜய் டிவியில் சரத் இருக்காப்புல, அவர் காமெடியாக தான் பார்ப்போம் நம்ம. ஆனால் ஃப்ரேமில் வந்தால் வேற ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். அது மாதிரி நம்ம படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள் தான். இப்போ வந்து மெயினாக அதுதான் நான் கேட்கணும், இந்த மூவியோட காஸ்டிங் வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க? மெயினாக வந்து வில்லன் கேரக்டர்லாம் வந்து எதனால அவர் தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்க?
எதனால அவர் சியூட்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சு? அவர் வில்லன் தான் நிறைய மூவிஸ்ல, வில்லேஜ் ஸ்டோரி அந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல அவர் வில்லனா இருக்கு. பட் நிறைய வில்லன்ஸ் தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. நிறைய மூவிஸ் பார்த்தா வில்லன் கேரக்டரா ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஏன் சூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சு? நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு 4-5 ஃபோட்டோ வந்து என் தங்கச்சிட்ட காட்டினேன். பாப்பா இதில் யார் பாப்பா சரியாக இருக்கும் சொல்லு பாப்பா அப்படின்னு. நான் ஒரு 2-3 பேர் ஆர்டிஸ்ட் வேண்டாம் ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க. டக்குன்னு சுரேஷ் சார் ஃபோட்டோ போட்டு டக்குன்னு நெஞ்சில் கை வச்சுக்கிட்டா. என்னடி அப்படின்னா, இல்லை இருந்தாலும் பார்த்தாவே பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னா. ஓகே அப்போ இந்த ஒரு தான் சரியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. வேற யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்க? அது வேண்டாம் அது கண்டிப்பாக. மற்ற காஸ்டிங் எல்லாம் ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் அந்த மாதிரி லீடு பார்த்தீங்கன்னா சிங்கர் மனோ சாரோட சன்னு பண்ணியிருந்தாரு. துருவன் மனோன் சிலவர் பண்ணியிருந்தாரு. செகண்ட் லீடு தான் அவர் சுரேஷ் பண்ணியிருந்தாரு. ஹீரோயினா மீனாட்சி கோவிந்தராஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வித்யா பிரதீப் பண்ணியிருந்தாங்க. இப்போ மோஸ்ட்லி பெரிய நிறைய ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க. இது எல்லாமே அந்தந்த கேரக்டருக்கு அவங்க சரியாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட ப்ரீவியஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் காஸ்ட் இதே பண்ணோம். நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க ரொம்ப நாங்கள் எதை நினச்சி அவங்களாம் எடுத்தோமோ அவங்க அதை ரொம்ப சரியாக பண்ணாங்க. நான் இங்கே சூப்பர் ரூட்டில் ஜேசிக்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இந்த தெரு அவ்வளோ காலியாக இருக்கும். இந்த அடான்சன் ஸ்ட்ரீட் அவ்வளோ காலியாக இருக்கும். அப்போ பார்த்த நான் அந்த காவிரி காரில் யாரை பார்த்தாலும் இன்னமும் அப்படியே தாங்க தான் இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பில்டிங் வந்துருச்சே தவிர, ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள் இன்னமும் நான் பார்த்த ஆட்கள் இன்னமும் அங்கே தான் இருக்காங்க. ஒரு இப்போ கூட அந்த துருவந்தர் சொல்லி ஒரு 4 மணி நேரம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறானுங்க. அதை வெற்றி சாட்டை கொடுத்தோம்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிருப்பாப்புல. ஆமாம் அது எப்படி அந்த கதை சொல்லும் விதம் அவர்கிட்ட தான் அவர் தான் நம்ம கிங்காக இருக்கார் அதில். அதான்